தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பத்தினா டிஎன்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா 42 அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆபீசர் போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ரைட் சைடில் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் இருக்க அந்த டேப்பை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்க இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். நானும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42 வேகன்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பை டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்டுக்கு வந்து இந்த ஜாப் வந்து எப்படி பிரித்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 20/8/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பாத்தீங்கன்னா டிராவல் அண்ட் டூரிசம்ல பாத்தீங்கன்னா 29/9/2019 அன்னைக்கு காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல 29/9/2019 அன்னைக்கு 2:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் யாருக்கெல்லாம் வந்து கன்செஷன் இல்லையோ அவங்க மட்டும் தான் பே பண்ணணும். அதை பத்தின முழு விவரம் எல்லாமே வந்து இது கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு வந்து எல்லா கேட்டகரிக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி பிசி பிசி முஸ்லிம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ் இவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிராவல் அண்ட் டூரிசம்ல வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு டிப்ளமோ இன் டூரிசம் கோர்ஸை முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த கோர்ஸ் வந்து டோட் ஆஃபர் பண்ற இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அதுக்கு இணையான தகுதி வந்து முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டா வந்து டிகிரி லெவலில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா டிராவல் அண்ட் டூரிசம் சொல்லிட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 hours வந்து டியூரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வந்து 75 கொஸ்டின்ஸும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 hours வந்து எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து 500 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸை வந்து இவங்க வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ஓட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து 2 லாங்குவேஜ்ல வந்து கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் வரையும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கூடுதல் தகவல்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 இடத்துல வந்து கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல வந்து காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 22/7/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 20/8/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள உங்க அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ் படிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.